காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியா மரகத வல்லி மதுரை நரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை கேட்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் அவள் முன் வைத்து இன்று எனக்கு இங்கே இட்ட பணியை தொடக்குகிறேன். இந்த ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஞானகுகன் அவர்களே, செயலர் அவர்களே, டாக்டர் ரவி, பத்ரி, அழகப்பன், சிவதானு, தம்புராஜ், என் இனிய நண்பர்களே, இன்னும் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, புதிதாக சந்திக்கும் நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த சும்மா இருங்கிற தலைப்பை பத்தி பேசுறது ரொம்ப கஷ்டம். அதை நான் சும்மா பேச போவதில்லை. ஏன்னா இது எப்படி உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கலாம். எனக்கு இதுக்கு ட்ரைனிங் ஆயிருக்கு. எப்படி ட்ரைனிங் அப்படின்னா, மார்ச் 24 லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு மே 5 வரைக்கும், மார்ச் 24 மே 4 வரைக்கும் 41 நாட்கள் எங்க வீட்டுல யாரும் இல்ல. ஒய்ஃப் டாக்டர் வீட்டுக்கு போயிருந்ததுனால எனக்கு சமைக்க தெரியாதுங்கிறதுனால ஹோட்டல்ல இருந்தேன். 41 நாள் மதுரையிலேயே ஒரு ஹோட்டல்ல 10x10 ரூம்ல இருந்தேன். ஸோ சும்மா இருத்தலுக்கு எனக்கு ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் ஆயாச்சு. இட் வாஸ் வெரி குட் ட்ரைனிங். அப்போ நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சது. வேலை செய்யறத பத்தி இல்ல, எழுதுறத பத்தி இல்ல, சும்மா இருத்தலை பற்றி. அந்த இன்சைட்ஸை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சும்மா இருப்பது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் தாயுமானவன் சுவாமி எழுதின பாடல். அவர் என்ன சொல்றாரு, நீங்க மத்த இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம், யானையை அடக்கிடலாம், கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கண் செவி எடுத்து ஆட்டலாம், கண் செவின்னா பாம்பு, விஷப்பாம்பை எடுத்து ஆட்டலாம், வெண்தழலின் ரதம் வைத்து 5 உலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றும் ஒரு சரீரத்திலும் புகலாம், சலமேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது. நன்றாக கவனியுங்கள். சலமேல் நடக்கலாம், தண்ணீரில் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தீயின் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது, சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே என்று அவர் முடிக்கிறார். இப்போ இந்த சும்மா இருத்தல்னா என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா இரு அப்படின்னு உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த வடிவேலு காமெடி சீன் தான். வடிவேலு அந்த கிராமத்துல இருக்கிற தச்சு வேலை செய்யற ஆசாரிட்டு ஒரு போட்டி வைப்பார். நீங்க 1 மணி நேரம் சும்மா இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு பல வேலைகள் வரும், பல அழைப்புகள் வரும், பல நஷ்டங்கள் வரும். அவரால் 1 மணி நேரம் சும்மா இருக்க முடியாது. போட்டியில தோத்து வடிவேலுட்ட சாட்டை அடி வாங்குவார். இந்த சும்மா இருத்தல் வேற. வடிவேலு அட்வைஸ் பண்ற சும்மா இருத்தல் கம்ப்ளீட் ஐடில்னஸ். இத பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் பேச போற சும்மா இருத்தல் கொஞ்சம் வேறுபட்டது. இது வேற மாதிரியான ஒரு செயல். உள்ளபடியே நம்ம கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்கிறது கஷ்டம்னு நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் பேச போற சும்மா இருத்தல், சும்மா இரு என்ற பதத்திற்கு நான் கொடுக்கும் பொருள் முற்றிலும் வேறுபட்டது. இது எப்படி புரிய வைக்கிறது? நம்ம ஒரு கட்டத்துல எல்லாரும் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு இருப்போம், கார் ஓட்ட கத்துக்கிட்டு இருப்போம். இந்த சைக்கிள் எப்படி ஓட்டுறது பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சைக்கிளை பிடிச்சுக்கிட்டே ஓடி வருவார். அவர் பிடிச்சிட்டு ஓடி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹேண்டில் பார் அப்படி ஆட்டாத, சாய்க்காத, வண்டியை அப்படி ஓட்டு, இப்படி ஓட்டு அப்படின்வாரு. பெடலை அழுத்து, ஹேண்டில் பாரை வளைக்காத அப்படின்வார். இந்த கலைவரத்தை நம்ம கீழே விழுந்து அடிபட்டுரும். கார் ஓட்ட கத்துக்கிறதும் அப்படித்தான். நீங்க அந்த டிரைவிங் ஸ்கூல்ல போய் அவர் நீ கிளச்ச அம்முக்கு, கிளச்ச மெதுவா விடு அப்படின்னு டப்புன்னு கிளச்ச விடுவோம், வண்டி குதிச்சுட்டு போய் நிற்கும். இல்லாட்டி கிளச்ச விடவே மாட்டோம், வண்டி நகரவே நகராது. எப்போ கியர் போடணும், கியர் போடும்போது எப்படி கரெக்டா கிளச்ச இது பண்ணி மாத்தணும் அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாரும் இதை தாண்டி தான் வந்திருக்கோம். சரி, அது நம்ம பயிற்சி எடுத்துக்கொண்ட காலத்தில் நாம் நன்றாக வண்டி ஓட்ட கற்றுக்கொண்டவுடன் நாம் எப்படி வண்டி ஓட்டுகிறோம் பாருங்கள். இப்ப நீங்க கார் ஓட்டுறீங்க, டவுன்ல ஒரு பிஸியான ரோட்லயே ஓட்டுறீங்க, கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னா நீங்க மாட்டுக்கு அந்த ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே ஓட்டுறீங்க. நீங்க கார் ஓட்டுற நினைவே உங்களுக்கு இருக்காது.
இங்க என்ன மாற்றம் நடந்திருக்கு? நீங்க பயிற்சி எடுத்துக்கொண்ட பொழுதும் அந்த தேர்ச்சி பெற்று காரை ஓட்டுகின்ற பொழுதும் இந்த 2 நிலைக்கும் என்ன மாற்றம் இருக்கிறதுன்னா, இந்த மாற்றத்தை தான் நான் சும்மா இருத்தல் அப்படின்னு சொல்றேன். நீங்க கார் ஓட்ட கத்துக்கும் போது அங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அப்போ உங்க மனசு வந்து பேசிக்கிட்டே இருக்கும். நீ அது போடாத, நம்ம இதை போட்டுருவோமா, இந்த கியரை போட்டுருவோமா, சொதப்பிடுவோமா, யார் மேலேயாலும் இடிச்சிருவோமா, ஐயோ அவன் வரானே குறுக்க அப்படின்னு இந்த மனசு பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ மனசு சும்மாவே இருக்காது. அதனால நம்மளால கார் ஓட்ட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அதில் வருகிறது. ஏன்னால் நமது உடலுக்கு காரை நன்றாக ஓட்டும் அந்த ஆற்றல் வந்திருக்கிறது என்று மனம் புரிந்து கொண்டு அதன் மாட்டுக்கு ஒதுங்கி விடுகிறது. அப்போ மனம் சும்மா இருந்து விடுகிறது. அப்போ நம்ம காரை வந்து அனாயாசமா ஓட்டுறோம். பாட்டு கேட்டுக்கிட்டே ஓட்டுறோம். சில பேர் இன்னும் போன் பேசிக்கிட்டே ஓட்டுறாங்க, போன்ல மெசேஜ் கொடுத்துக்கிட்டே ஓட்டுறாங்க. அது ஆபத்துங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த ஒரு வல்லமை நமக்கு அனாயாசமா வந்து விடுகிறது. இதுதான் சும்மா இருத்தலின் ரகசியம். We drive the car, அதுதான் சும்மா இருத்தல். அதாவது the மைண்டினுடைய நாய்ஸ், மைண்ட் always raises an empty noise. ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு. This background noise interferes with our work, whatever we are doing. You may be a doctor doing a surgery. You may be a chartered accountant filing a tax return for a huge corporation. You may be a trader dealing with the customer. Whatever you may be. இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும்போது your performance is impacted. நீங்க உங்களால உங்களுடைய முழு திறமையும் வெளியில கொண்டு வர முடியல. இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அந்த சிச்சுவேஷன் பொறுத்து ரொம்ப அதிகமா இருக்கு. நான் இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நான் மெட்ராஸுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி போயிருந்த போது இந்த பியூட்டி ஸ்கூல் அதுக்கு ஒண்ணு போயிருந்தேன். அதாவது இந்த இளம் பெண்களுக்கு எப்படி அழகி போட்டியில கலந்துக்கிறது, இந்த மாடலிங் போட்டியில எப்படி கலந்துக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்த போது கூட நினைச்சேன், நம்ம பேசாம இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இந்தியாலேயே கஷ்டமான எக்ஸாம் படிச்சதுக்கு பதிலா அதெல்லாம் படிச்சிருக்கலாம், ரொம்ப ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பியூட்டி ஸ்கூல்ல வந்து அவங்க நடக்கிறது சொல்லி தராங்க. இட்ஸ் கால்ட் இந்த ரேம்ப் வாக்கிங். இந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒயிலா நடந்து வருவாங்க, ரொம்ப அழகா அந்த உடலை எப்படி ஆட்டி எப்படி நடந்து வர வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் நடக்கிற மாதிரி தத்தக்க பித்தக்கன்னு இப்படி அப்படி நடக்க மாட்டாங்க, ஒரே கோட்ல அப்படியே நடப்பாங்க. அதை அவங்க எப்படி சொல்லி தராங்கன்னா, ஒரு சின்ன உடன் பிளாங்க், ஒரு மரப்பலகை வச்சிருக்காங்க. அதனுடைய இது வந்து ஒரு அடிக்கு முதல்ல வைக்கிறாங்க, அப்புறம் 9 அங்கலமா அப்புறம் 6 அங்கலமா குறைக்கிறாங்க. இவங்க நடக்கிறது அந்த பிளாங்கை விட்டு கீழே இறங்காம நடக்கணும். அந்த மரப்பலகை மேல அப்படியே நடந்து போகும். கீழே இறங்காம நடக்கும் போது அவங்க நேர் நடை அப்படியே வந்துருது. அதுக்கப்புறம் நடையில எப்படி உடலை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், கண்ணை எங்கே பார்க்க வேண்டும், அதெல்லாம் சொல்லி தராங்க. சரியா? இப்போ அவங்கள்ட்ட நான் ஒரு சின்ன ஒரு சஜஷன் கொடுத்தேன். நீங்க இந்த நடந்து நல்லா பழகிட்டீங்க, இந்த பயிற்சி கொடுக்குற ட்ரைனிங் மூமெண்ட் சொன்னேன். இந்த பிளாங்க்ல நீங்க நடங்கன்னா அவங்க நடந்தாங்க, ரொம்ப அனாயாசம், ரொம்ப ஈஸியா நடந்தாங்க. இப்ப இதே மரப்பலகைய இங்க இருக்கிறதுக்கு பதிலா 2 உயரமான கட்டடத்துல, தரையிலிருந்து ஒரு 200 அடி உயரத்துல இருக்கிற 2 கட்டடத்துக்கு நடுவுல இணைக்கிற மாதிரி இந்த மரப்பலகை வச்சு அதுல நடக்க முடியுமான்னு கேட்டேன். உடனே அம்மா அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க. நான் சொன்னேன், இதே தானே பண்றீங்க நீங்க, இங்க பாருங்க, இங்க ஒரு 100 தரம் நடங்க, ஒரு தரம் கூட உங்க கால் வெளியில வரல. ஆனா இந்த 2 கட்டடத்துக்கு நடுவுல நடக்கும்போது அதே தானே பண்ண போறீங்க. அது எப்படிங்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ஆழத்தை பார்த்து, அந்த உயரத்தை பார்த்து, நம்ம கீழே விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாதுங்கிற எண்ணம் வந்து மனசனுடைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக்கிறது. அப்போ மனசு சும்மா இருக்க மாட்டேங்குது. அதனால இவங்களால வந்து இந்த தரையில நடக்கிற மாதிரி 2 உயரமான கட்டடங்களுக்கு நடுவுல நடக்க முடியாது. காரணம், மனம் சும்மா இருப்பதில்லை. ஆனால் அப்படி அந்த உயரத்தில் நடக்கும் வல்லுநர்களும் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அந்த நயகரா ஃபால்ஸ்ல, நான் நயகரா ஃபால்ஸ் போன போது பார்த்தேன், என்ன ஹைட், அதை தள்ளி நின்று பார்க்கும் போதே பயமா இருக்கு. அது ஒரு பிரம்மாண்டம். அந்த நயகரா ஃபால்ஸ்ல ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் கயிறு கட்டி நடக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க என்ன கலையை கத்துக்கிறாங்க அப்படின்னா, சும்மா இருத்தல் கலையை தான் கத்துக்கிறாங்க. இவங்க அப்படி நடக்கின்ற பொழுது அந்த நடையின் மேல் தான் கவனத்தை செலுத்துகிறார்கள். இந்த மனம் வந்து இந்த ஆசை, பயம், இதெல்லாம், இந்த சொதப்பிடுவோங்கிற பயம், இதெல்லாம் வந்து இந்த மனசு பேச விடாம தடுத்துடுறாங்க. அவங்க கத்துட்ட அந்த கலை தான் இந்த சும்மா இருத்தல் அப்படிங்கிற கலை. உங்களுக்கு தெரியும், டென்னிஸ் இவங்க மார்டினா நவ்ரோத்திலாவா, அவங்களுக்கு ஒரு 44-45 வயசு இருக்கும்.
அப்பவும் அவங்க கிராண்ட் ஸ்லாம் போட்டியில கலந்துக்கிட்டாங்க, சில போட்டியில ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அப்போ ஒரு நிருபர் அவங்ககிட்ட கேட்டாரு, எப்படி இந்த வயசுல இவ்வளவு நல்லா டென்னிஸ் ஆடுறீங்க அப்படின்ட்டு. அந்த அம்மா சொன்ன பதில் வந்து ரொம்ப பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய பதில். நம்ம எல்லாரும் இந்த பதில தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேருக்கு 50 வயசுக்கு மேல ஆயிருக்கும், 60 வயசுக்கு மேல ஆயிருக்கும். எனக்கு 62 வயசு. அதனால எல்லாருக்கும் இதை சொல்றேன். அவங்க சொல்றாங்க, என்கிட்ட வர என்னுடைய வயசு உங்களுக்கு தெரியும், என்னுடைய ரசிகர்களுக்கு வயசு தெரியும், ஆனா என்கிட்ட வர டென்னிஸ் பாலுக்கு என் வயசு என்னன்னு தெரியாது, என் கையில இருக்கிற பேட்டுக்கு என்னுடைய வயசு என்னன்னு தெரியாது. அது சொல்லிட்டு அடுத்தது சொன்னாங்க, ஒண்ணு எனக்கு தெரியும், ஒரு மேட்ச் நான் விளையாண்டேன்னா, ஒரு மணி நேரம் மேட்ச் நடந்தது அப்படின்னா அதுல 90% நேரம் வந்து ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபோக்கஸ் ஃபார் 90% ஆஃப் த டைம். எனக்கு அந்த 10% ஆஃப் த டைம் ஃபோக்கஸ் பண்ணா போதும். அது அவங்களுடைய இது. மற்ற ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட் இது நல்லா ரிசர்ச் பண்ணாங்க. டென்னிஸ் மேட்ச்ல நீங்க 15% தான் நீங்க வில் பி ஹேண்ட்லிங் தி பால். அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். 85% வந்து நீங்க சும்மா தான் இருப்பீங்க. வில் பி வெயிட்டிங் ஃபார் த பால். ப்ராப்ளம் என்ன ஆகுது, அந்த 85% ஆஃப் த டைத்துல அந்த மைண்ட் வந்து இட் டசன்ட் லை ஐடில். இந்த மைண்ட் சும்மா இருக்கிறது இல்ல, அது ஏதாவது சொல்லிட்டு இருக்கு, அடுத்த பால் வந்து அடிப்போமா மாட்டோமா அப்படின்ட்டு. இது எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் பொருந்தும். கோல்ஃப் போது பாத்தீங்கன்னா, கோல்ஃப் கேம்ல 20% தான் உங்களுக்கு வந்து நீங்க அந்த பேட்டை இது பண்ணி பந்து அடிக்கணும். மிச்சம் 80% பந்து பின்னாடி போடுறது, பந்தை தேடுறது அப்படித்தான் இருக்கும். அந்த 80% டயத்துல நம்ம மனசு அமைதியா இருக்க நமக்கு பயிற்சி இருந்தது என்றால் அந்த 20% டயத்துல நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபுட்பால்ல இன்னும் மோசம். 6% தான் வில் பி ஹேண்ட்லிங் த பால், 94% யூ வில் நாட் பி ஹேண்ட்லிங் த பால், யூ வில் பி எக்ஸ்பெக்டிங் த பால். நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாமே வந்து இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி when we expect a major event. நீங்க அது ரொம்ப கேர்ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். நான் வந்து CA பரீட்சை எழுதிருக்கேன். There are so many doctors who might have performed very complicated surgeries. நம்ம அந்த பெர்ஃபார்ம் பண்ற டயத்துல இருக்கிற ஆங்ஸைட்டியை விட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற டைம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு ஆங்ஸைட்டி ஜாஸ்தி இருக்கும், பரீட்சை எழுதும் போது அவ்வளவு ஆங்ஸைட்டி இருக்காது. அந்த எக்ஸ்பெக்டிங் டயத்துல இருக்கிற அந்த மைண்ட் நாய்ஸ் வந்து இட் அஃபெக்ட்ஸ் தி பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு இந்த புக்கு கிடைக்கும்னா இது பண்ணி படிங்க. ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் கேரட் கிராமர் அப்படிங்கிற அவரை ஒரு புக்கை எழுதியிருக்காரு, ஸ்டில் பவர் அப்படின்ட்டு. ஸ்டில் பவர் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருத்தலின் சக்தி. அவர் ஒரு ஈக்குவேஷனே போட்டு கொடுத்திருக்காரு. யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் பொட்டென்ஷியல் மைனஸ் யுவர் இன்டர்னல் டயலாக்ஸ். உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியும்னு ஒரு வல்லமை ஆற்றல் இருக்கிறதோ அதிலிருந்து எதை கழிக்க வேண்டும், உங்கள் மனம் சொல்லுகின்ற அந்த உள்ளே நடக்கும் பேச்சுவார்த்தைகளை கழிக்க வேண்டும். சில பேருக்கு இந்த ஆற்றல் நிறைய இருக்கு, இந்த மனசு சொல்ற எழுப்புற சத்தம் இறைச்சல் அதை விட அதிகமா இருக்கு. இந்த இறைச்சல்ல அவங்க ஆற்றல்ங்கிற இனிய சங்கீதத்தை நம்மளால கேட்க முடியாம போயிருது. இப்ப அவருடைய இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் கொடுக்குற ஐடியா என்ன அப்படின்னா, நீங்க இந்த இன்டர்னல் டயலாக்ஸ் பகுதியை 0 ஆக்கிட்டீங்கன்னா போதும், உங்க பெர்ஃபார்மன்ஸ் தன்னை போல என்ஹான்ஸ் ஆயிடும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இது எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷன் இருக்கு, இது வந்து நம்ம பயப்படுத்துது. இந்த ஃப்ரைட் வந்து நம்ம எப்படி எல்லாம் நம்மளை பாதிக்குது அப்படின்னா, இட் அஃபெக்ட்ஸ் அஸ் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங், இட் அஃபெக்ட்ஸ் அஸ் இன் எக்ஸாம்ஸ், சர்ஜரி, மேஜர் ஈவெண்ட்ஸ் இன் லைஃப். அவ்வளவு ஏன் ஃபர்ஸ்ட் நைட் இதுல கூட, ஏன்னா இது வந்து we have all these instances, we have a kind of performance anxiety. நான் கண்கூட பார்த்தேன். அமெரிக்கன் காலேஜ்ல I was once invited to train their debating team. ஸோ அவங்க ஒரு பெரிய மல்டி காலேஜ் ஈவெண்ட், கல்ச்சரல் ஈவெண்ட், ஒரு 1000 பேர் பங்கு பெற ஈவெண்ட்ல டிபேட்டிங் டீமை நான் தயார் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஒரு பையனுக்கு பயங்கரமா தமிழ்ல தான் சொல்லி கொடுத்தேன். நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், எந்த மாதிரி கோட் பண்ணணும், எப்படி பேசணும், எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தேன். கண்டென்ட்ஸ் கூட நாங்கள் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டோம். அவர் வந்து எனக்கு வந்து முதல்ல ஆரம்பிச்சவொடனே எனக்கு ரொம்ப அப்படியே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னாரு. நான் அருணகிரிநாத திருப்புகழ்ல இருந்து எடுத்து கொடுத்தேன். திருப்புகழ்ல நிறைய சந்தம் இருக்கு, அது ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடும். முத்தைத்தரு பக்தி திருநகை அத்திக்கரை சக்திச்சரவன முத்திக்கொரு வித்து குருபர எனவோதும் முக்கட்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 வர்க்கத்தமரர் அடிப்பேன. இது சொல்லும் போது எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. என்ன இது இப்படி ஆரம்பி அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த பையன் வந்து நாங்க ஒரு 4 பேர் உட்காந்து ட்ரெயினர்ஸ் உட்காந்து பண்ணும்போது ரொம்ப பிரமாதமா பேசினேன். அந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு நாங்க போயிருந்தோம். மெயின் ஹால்லயே நடந்து ஒரு 500-700 பேர் என்னமோ வந்திருந்தாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்க.
அங்க போய் அந்த மைக்க பிடிச்சு நின்னான், எல்லாரையும் பார்த்தான். அவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி தோணிருக்கோ என்னமோ தெரியல. அந்த அவனுடைய மைண்ட அந்த மனசு போட்ட இறைச்சல் ரொம்ப சத்தமா இருந்தது. முத்தை தருன்னு ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வரல. காரணம் என்ன? இவன்கிட்ட பேச்சு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பேச்சு திறமையை வச்சு நாங்க தனியா இருக்கிற ரூம்ல ரொம்ப அழகா பேசி காமிச்சான். ஒரு 20-30 தரம் நாங்க ஒத்திகை பார்த்திருப்போம். ஒவ்வொரு தரமும் சிறப்பா ஒரு தப்பும் இல்லாம பண்ண ஆளு அந்த 1000 பேர் இருக்கிற சபையில ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இதை அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இதை என்ன பண்றோம், உடனே இன்னும் கொஞ்சம் பயிற்சி நினைச்சிருக்கோம். பயிற்சி மட்டும் இல்ல, இந்த மனசை சும்மா இருக்கும் கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நம்ம ஒரு செயலை செய்கின்ற பொழுது மனம் என்ன சொல்லுகிறது? மனம் வந்து ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்துருது. மனசு, நீ இதை சரியா செய்வியா, இதுல ப்ராப்ளம் வந்துருமா, சொதப்பிடுவியா அப்படின்ட்டு. அதை கட்டுப்படுத்துறத ஆற்றல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பேச்சாளர்கள் ஆயிடலாம். எல்லாரும் நம்ம என்ன துறையில இருக்கோமோ அதுல என்ன சிறப்பா செயல்படலாங்கிறது என்னுடைய ஒரு இது வந்து எல்லா இடத்துலயும் எனக்கு ரிஹர்சல் ரூம்ல வந்து அந்த மைண்ட் நாய்ஸ் குறைச்சலா இருக்கு. பிகாஸ் அங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி கிடையாது, மற்ற இடத்துல இருக்கு. இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றாரு. அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில நீங்க குகன் வந்து அருணகிரி சொன்ன சும்மா இது சொல்லற என்றலுமே அப்படிங்கிறது சொன்னாரு. என்ன அது வந்து ஆக்சுவலி அருணகிரிநாதர் நேற்று ஒரு இதுல மெசேஜ் சொல்லும்போது அருணகிரிநாதருடைய கதையை சொன்னேன். அருணகிரிநாதர் வந்து பிறக்கும் போதே பெரிய ஆளா பிறக்கல, பிறக்கும் போதே ஒழுங்கா அவர் வாழல. அவர் வந்து பெண் பித்து படித்து அலைந்தவர். அவர் கடைசியில ஒரு கட்டத்துல அவங்க அக்கா கொடுத்த ஒரு அதிர்ச்சி வைத்தியத்துல சரியாயி குஷ்டரோகம் வந்து இது பண்ணாரு. அவர் கோவில்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கும் போது முருகப்பெருமான் வேளால் அவள் நாட்கை தொட்டு முத்தை தருன்னு பாடினார். ஆனா அவர் கந்தர் அனுபூதின்னு ஒண்ணு பாடியிருக்காரு. இந்த கந்தர் அனுபூதியில தான் இந்த பாட்டு வருது. அவர் சொல்றாரு, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பெறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. செம்மான் மகளை திருடும் திருடன்னா வள்ளியை திருடிய அந்த முருகப்பெருமான், பெரியவனான முருகன், அவன் பெறவான் இரவான், கடவுள் அல்லவா, பிறப்பும் இறப்பும் கிடையாது. இந்த கந்த சஷ்டி கவசம் டிபேட் வந்ததுனால கொஞ்சம் முருகனை பத்தி அழுத்தமா சொல்ல வேண்டியது இருக்கு. சும்மா இரு சொல்லற என்றலுமே, இந்த சொல்லற அப்படின்னு சொல்லும் போது பேசாம இருன்னு சொல்லல, அந்த மனதில் இருந்து வருகின்ற சொல். நம் மனம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இதுக்கு வந்து பொருள் கிடையாது, இது வந்து கொஞ்சம் அனுபவிச்சு உணர்ந்துதான் இதை நம்ம செயல்படுத்தணும். அப்படி வந்து அவர் பாடியிருக்காரு. சோ இந்த சும்மா இருத்தல் என்பதை நான் வந்து இதை முழுசா சொல்லலை. நான் வந்து ஒரு சும்மா கோடி காமிச்சிருக்கேன். வாட் ஐ ஹவ் given is a tip of the iceberg. இன்னும் நீங்க நிறைய இதை அனுபவிச்சு உணரணும். புத்தகம் படித்து உணர்வதை விட நீங்கள் செய்கின்ற செயலில் இதை அனுபவித்து உணர வேண்டும். வந்தால் நீங்கள் நல்ல ஆற்றலுடன் நன்றாக செயல்பட்டு உங்கள் துறையில் பெயர் பெறுவீர்கள். உங்கள் உறவுகளில் இன்னும் வல்லமை தென்படும். உங்கள் உறவுகளில் இன்னும் ஒரு ஆழம் வரும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை மீண்டும் ஒரு முறை என் பச்சை படவைக்காரியிடம் வைத்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். Thank you very much, sir. It's very refreshing. உங்களோட தாட் கேட்டது. Now the floor is open for questions. So யாராவது கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா சாட்ல சொல்லுங்க. I'll just unmute you. சார் முதல்ல நான் கேட்கலாமா? தாராளமா. ஓகே, சிவகுமார். ஓகே சார், இது நான் உங்களுடைய நாவல்கள், சில நாவல்கள் படித்திருக்கிறேன். அதை நான் என்னை காட்டிலும் என்னோட மனைவி திருமதி சுமதி தான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகை. உங்களை அடிக்கடி கோட் பண்ணி சொல்லுவாங்க. ஏதாவது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான நேரம் வரும்போது வரலோட்டி இந்த மாதிரி இந்த நாவல்ல இந்த சிறுகதையில சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கோட் பண்ணுவாங்க. நான் ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் உங்க நாவல்ல படித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்க லவ்வர்ஸ் பார்க்னு சொல்லி நம்ம ஈகோ பார்க்க மையமா வச்சு ஒரு கதை எழுதிருந்தீங்க. அதுதான் உங்களோட முதல் நாவல். உங்கதுல எந்த விதமான நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லாம தான் உங்க கதை நகரும். அதுல ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் நிறைய வரும். ஆனா நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர்ஸே உங்களுடைய நாவல்கள்ல நான் பார்த்தது. இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்கிறேன்னா, நான் என்னுடைய பள்ளி ஸ்கூல் நடத்தும் போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றது உண்டு.
ஐ வாண்ட் த ஸ்கூல் டு பி ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கிற ஸ்கூலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஒவ்வொரு இடமும் அதை ஒவ்வொரு நாளும் நான் அதை கடைபிடிக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சில நேரங்கள்ல நம்மளே நிதானம் இழந்துடுறோம், சில நேரங்கள்ல அடுத்தவங்க இழந்துடுறாங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எவ்வாறு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறத ரொம்ப முனைப்பா இருக்கு. வேற எந்த ஒரு நான் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தான். ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இல்லாம வந்து எந்த ஒரு நாவலையும் நான் படித்தது. அந்த வகையில இதை எவ்வாறு நீங்கள் அந்த மாதிரி ஒரு அத நெகட்டிவ் கேரக்டர் இல்லாமல் நாவலை கொண்டு வரீங்க? அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் எனர்ஜி வருவதற்கு என்ன செய்யலாம்? ரொம்ப அருமையான கேள்வி. என்ன இதுக்கு எனக்கு நாள் பூரா பதில் சொல்ல முடியும். நான் சுருக்கமா சொல்றேன். நான் இன்ஃபேக்ட் இந்த நெகட்டிவ் கேரக்டர் இல்லாம புக் எழுதுறதுல எனக்கு நிறைய ப்ராப்ளம் தான் வந்தது. எனக்கு நிறைய பப்ளிஷர்ஸ் வந்து என்னுடைய புக்கை பப்ளிஷ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. என்ன பெரிய பப்ளிஷர்ட் எல்லாம் போய் பேசியிருக்கேன். அவங்க சொல்ற ரீசன் இந்த லவ்வர்ஸ் பார்க், ஏ லவ் ஸ்டோரி, லவ் வால் எல்லாமே நான் என்னுடைய சொந்த செலவுல தான் பப்ளிஷ் பண்ணேன். ஏன்னா பப்ளிஷர் சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா, திஸ் புக்ஸ் ஆர் டூ குட் டு பி ட்ரூ, அதனால நாங்க பப்ளிஷ் பண்ண மாட்டோம். இப்படி யாரும் உலகத்துல இருக்காது அப்படின்னாங்க. இது வந்து ஒரு தவறான மனப்போக்கு. நமக்கு எதிர்மறை எண்ணங்களை வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தவிர்க்கிறோமோ அது நல்லது. இப்ப உதாரணமா நான் இப்ப இந்த காலத்து பப்ளிஷர்ஸ், இந்த காலத்து வாசகர்கள் நீங்க கம்பராமாயண கதையை சொன்னீங்கன்னா என்ன சொல்றாங்க, என்னையா அவங்க அப்பா வந்து ஒரு ஆளை இது பண்ணிட்டு இன்னும் நீ உடனே காட்டுக்கு போங்கிறாரு, உடனே அவர் காட்டுக்கு போறாரு, இது என்ன கதை எழுதிருக்கீங்க, ரியலிஸ்டிக்காவே இல்ல ராமாயணம் அப்படின்வாங்க. ராமர் உடனே ஒரு ரிட்டு போட்டு ஸ்டே வாங்கியிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிற கூட்டமும் இருக்கு. என்ன இது இந்த எதிர்மறை நம்ம நெகட்டிவ் இது வந்து நம்ம லைஃப்ல இருக்கு. நான் அதை மறுக்கவே இல்லை. எல்லார் லைஃப்ல நம்ம சந்திச்சிருக்கோம், எதிர்மறை ஆட்களை பார்த்திருக்கோம். அதை எதுக்கு இலக்கியத்திலையும் பார்க்கணும் அப்படிங்கறத என்னுடைய இது வேற வழி இல்லாம வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து அதுதான் கேட்கறேன், வாழ்க்கையில் இல்லாததையா சொல்லிட்டோம், அது எதுக்கு மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நம்ம மதுரையை யாரானு பார்க்க ஒரு ஃபாரினர் சுத்தி பார்க்க வந்தாரு, நம்ம எதை போய் காமிக்கிறோம்? மீனாட்சி அம்மன் கோவில் காமிக்கிறோம், திருமலை நாயக்கர் மஹாலை காமிக்கிறோம், அழகர் கோவில காமிக்கிறோம், இப்படித்தான் காமிக்கிறோம். நம்ம வந்து மதுரைக்கு வந்தோம்னா மதுரை ஹேஸ் a very good drainage system. என்ன ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இன் தி ஏஷியா வந்து மதுரையினுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் ரொம்ப பெருசுன்னு வளர்ந்துகிட்டே போகுது. அவரை கூட்டிட்டு போய் நம்மளுடைய இந்த பம்பிங் ஸ்டேஷன், ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாம் எங்க போகுது ஏன் காமிக்கிறது இல்ல? அதுவும் நல்லதுதான். அவர் அந்த ட்ரைனேஜ் இன்ஜினியரா இருந்தா காமிக்கலாம், இல்லாட்டி மத்தவங்களுக்கு அது தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நெகட்டிவா வந்து நம்ம அதை மூடி மறைக்கணும்னு சொல்லல, நம்ம இலக்கியத்துல நல்லதையே பார்ப்போம். நம்ம வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நெகட்டிவா இருக்கிற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பூரா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு இருக்கு. என்ன அதனால நான் என்னுடைய எழுத்துல நான் ரொம்ப கிளியரா வச்சுட்டேன். கொஞ்சம் தடங்கல்கள், சோதனைகள் வருமே ஒழிய எழுத்துல எல்லாமே நேர்மறையா பாசிட்டிவ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கொள்கையாவே வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். நீங்களும் அப்படியே படிக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ சார். Now Ganapati, our joint secretary, engineer Ganapati has a question. Sir, you are unmuted. Ganapati sir. Sir, good morning sir. Good morning sir. Sir, audible? Yes sir. Sir, நான் வந்து ஒரு இன்ஜினியர் சார். நான் கிளைண்ட்டை மற்றவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசும்போது நல்லா பேசுறேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் கூட ஒரு எஸ் மீட்டிங்ல வந்து ஒரு 10 minutes பேசும்போது நல்லா வீட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன். பட் அங்கே போகும்போது சில திணறுகள் வருது. ஸோ இப்போ நீங்க சொன்ன டிப்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். பட் அதுல என்ன கொஸ்டின்னா, நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட மனசை எந்த நேரத்தில் அமைதிப்படுத்தணும்? சார், மனசை அமைதிப்படுத்தணும். அதாவது இன்னொன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு தப்பான அப்ரோச். இப்ப நிறைய பேர் அதான் பண்றாங்க. ஆசையை அடக்கணும், மனசை அமைதிப்படுத்தணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும். இது எல்லாமே நடக்காது. ஏன்? மனசை அமைதிப்படுத்தணுங்கிற எண்ணம் எங்க இருக்கு? அதுவும் மனசுலதான் இருக்கு. இது நீங்க பாம்பு தன்னுடைய வாலையை கடிச்சுக்கிற மாதிரி. இந்த மனசை அமைதிப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வெளியில வரல. என்ன அதே மாதிரிதான் கோபத்துக்கும் வருது. நமக்கு கோபம் வருது, இந்த கோபத்தை கட்டுப்படுத்தணுங்கிற எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும்போது ஒரு பயனும் கிடையாது. நமக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் தான் வரும். மனசனுடைய ஒரு பகுதி கோபப்படும், இன்னொரு பகுதி அதை கட்டுப்படுத்தும். அப்ப நம்ம எனர்ஜி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிரும். அப்படியே வைக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. என்ன நீங்க வந்து பொது மேடைகள்ல பேசி பயிற்சி எடுத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்க கஸ்டமரோட பேசும்போது உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. உங்க கஸ்டமர் வந்து சாதாரண நம்மள மாதிரி இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு எஸ் மீட்டிங்ல பேசும்போது அங்க வந்து ஒரு 40 பிசினஸ் மேன் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, நம்ம தப்பா பேசுறோம், அது பயப்பட அந்த பயத்தை நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, பயத்தை பத்தி அவேரா இருந்தா திருப்பி பயத்தை நம்ம
நகர்த்த முடியாது, பயத்தை வந்து அழிக்க முடியாது. அவேரா இருந்தா போதும். எல்லாரும் நம்மள மாதிரி ஆளுங்க தானே, நமக்கு தெரிஞ்சது தானே நம்ம பேச போறோம். நம்ம வந்து அப்துல் கலாம் மாதிரி நம்ம வாழ முடியாது. நம்ம கணபதியினுடைய வாழ்க்கை தான் நம்ம வாழ முடியும். அதை வாழ்ந்துட்டு போறோம். அது நெட்டையா குட்டையான்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த பயம் போயிடும். அதுதான் வேணும், அதுதான் முக்கியமா வேணும். பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி போறதுக்கு இதுதான் மெயின். இது சார் மியூட்ல இருக்கீங்க கணபதி சார். ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஈஸ்டினுடைய முன்னாள் தலைவர் லக்ஷ்மணன் சார் வந்து ஒரு கேள்வி கேட்கணும். முக்கியமான கேள்வி இருக்கு. சொல்லுங்க சார். எப்ப நார்த் வெஸ்ட் திருப்பி ஜாயின் பண்றீங்க? உங்களை மாதிரி ஆள் ரோட்டரிக்கு ரொம்ப அதிகமா தேவை. இல்ல, it will be good for the club again and for the Rotary also. நான் வந்து நீங்க சொல்ற எல்லா ப்ராஜெக்ட்ல நான் கலந்துக்கிறேன். இது உங்களுக்கு உள்ள இருந்து தான் இது பண்ணல. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்ற மாதிரி வெளியில இருந்து ஆதரவு தரதுல நான் எப்பவுமே தயாரா இருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஷார்ட் மீட்டிங். இன்னைக்கு வேற ஒரு மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க, நான் சொன்னேன் எங்க கிளப்ல கூப்பிட்டு இருக்காங்க. அது மாதிரி நான் என்ன சொல்றேன், என்னுடைய பெஸ்ட் பார்ட்டை ரோட்டரிக்கு தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். எந்த இதுலயும் நான் மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து சார்ஜ் பண்றேன் மீட்டிங் பேசுறதுக்கு. ரோட்டரி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ஐ டூ இட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங், ரயிலாக்கு, உங்க மெம்பர்ஸ் மீட்டிங், எல்லாம் பெரிய ஃபேமிலி மீட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது சொல்லுங்க, எப்போனாலும் வந்து ஜாயின் பண்றேன். ஒரு மெம்பரால பண்ண முடியுமோ அது மெம்பர் இல்லாம இருந்து பண்றேன். நிச்சயமா நல்லா தெரியும், நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம கட்சியிலே இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்கு. தேங்க்யூ அன்புக்கு தலை வணங்குகிறேன். இது முன்னாள் தலைவர் திரு ஜெயராமன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டா ஒரு பினான்சியலா எங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டிருக்காங்க. ஒரு பிசினஸுக்கு பினான்சியலா ஒரு அட்வைஸ் தர முடியுமா அப்படின்னு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சார். அதுக்கு வந்து இது வந்து ரோட்டரி மீட்டிங்க. இங்க நம்ம டாபிக் வந்து சும்மா இருத்தல் பத்தி பேசிட்டு இருக்கோம். பைனான்சியல் அட்வைஸ் தாராளமா தரேன். ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. ஆபீஸ்ல எனக்கு மீட்டர் இருக்கு, மீட்டர் ஓடும். என்ன அட்வைஸ் வேணாலும் தரத்துக்கு தயாரா இருக்கும். அதுக்கு தான் சார் கடையை வர சொல்லுங்க எனி டைம். சரி, பழனி பிரசிடென்ட் எலெக்ட் பழனி, ப்ளீஸ் அன்மியூட் யுவர்செல்ஃப் and you can go with your question. வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் இப்போ நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்க போகும்போது சார், எங்க அப்பா எங்க தாத்தா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை கேட்டு அவங்க சொல்றதா வேத வாக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை கேட்டு நடந்தோம் சார். ஆனா இன்னைக்கு வந்து அந்த நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம பேச்ச அவங்களுக்கு அப்படின்னு தெரியல சார். அது என்ன டிஃபரன்ஸ் சார்? அந்த அதுக்கும் இந்த சும்மா இரு அப்படின்றதுக்கு எதுவும் கனெக்ஷன்? ஹலோ சார், நான் வந்து கேக்குதா? கேள்வி முடிஞ்சிருச்சா? கேள்வி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு வேற வேற கான்செப்ட். இந்த குழந்தைகள் இதுங்கிறது ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தை வளர்த்தல் வந்து காலத்துக்கு மாறிக்கிட்டே வருது. நம்ம குழந்தைகளா இருந்த காலத்துல, இல்ல நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளா இருந்த காலத்துல காலம் வெளியில ரொம்ப மாறாம இருந்தது. அப்ப ஒரே மாதிரி தான் இருந்தது. காலம் மாறாம இருந்த பொழுது அந்த பெரியவங்களுடைய அனுபவமும் அறிவுரைக்கும் மதிப்பு ஜாஸ்தி இருந்தது. இப்ப அப்படி இல்லை. நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நமக்கு வந்து நம்மளோட நம்ம குழந்தைங்க இன்னும் புத்திசாலிங்களா இருக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம அவங்களுடைய ஒழுக்கத்தையும் நல்வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க நம்மளோட சிறப்பா பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. இன்ஃபேக்ட் நம்மளை விட நம்ம பசங்க நல்லா இருக்கிறது வந்து இன்னும் நாட்டுக்கே நல்லது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் நிதின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் இதை ஒரு ரொம்ப இந்த ப்ராசஸை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருந்த போது எங்க ஊர்ல எல்லாம் இந்த ரேடியோ வந்து குழந்தைக்கு எட்டாத உயரத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா குழந்தைகளை அதை போட்டக்கூடாது அப்படின்ட்டு. நீங்க இப்ப பாருங்க, இந்த டிவிடி இந்த டிவி இதெல்லாம் கண்ட்ரோல்லாம் கீழே தான் இருக்கு. ஏன்னா நிறைய பெரியவங்களுக்கு அதை போட தெரியாது. நம்ம வீட்டுக்கு வந்து அதை போடுப்பா, இந்த சேனல்ல போடு, நெட்ஃபிளிக்ஸ போடு, அமேசான் பிரைமை போடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். காலம் மாறிக்கிட்டு வருது. குழந்தைகளை வந்து நம்ம பண்ண வேண்டியது, நம்ம குழந்தைகளை வளர்க்க போறதில்ல, குழந்தைகள் தானா வளர்றாங்க. நம்ம வந்து செக்யூரிட்டி டியூட்டி தான் நமக்கு. அவங்க கெட்டு போகாம பாதுகாக்கிறதும் இதுவும் மட்டும்தான். வளர்ச்சியில நம்ம பங்கு ரொம்ப குறைச்சல் தான். நம்ம அதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு விலகி நிற்கிறதா குழந்தைகளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. தேங்க்யூ சார், தேங்க்யூ.
முன்னாள் தலைவர் திரு மனோகர் அவர்கள், அட்வொகேட் மனோகர் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மனோகர். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏத்தாப்ல இருந்தா பேசுறீங்களா? ஆமா, வீட்ல இருந்தா பேசுறேன். ஆமா, சரி. ரைட். சிம்பிள் क्वेश्चन. Mind is a monkey. ஆமா. You to control the mind, you need a guru or you don't need a guru. சூப்பர். இது பெரிய ஆன்மீக இதுவா கொண்டு போயிட்டீங்க. மனம் ஒரு குரங்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சும்மா இருத்தல்ங்கிறத வந்து அந்த குரங்க கையை கட்டி போட்டதா சும்மா இருத்தல், அந்த குரங்கு ஒன்றும் செய்யாம வைக்கிறது தான். அந்த குரு வேணுமா வேண்டாமாங்கிறது வெறும் மனக்கட்டுப்பாடுக்கு நம்ம பயிற்சி தான் முக்கியம். அந்த மனசை கட்டுப்படுத்தி இறைவன்ட்ட போன்னு வழி காமிக்கிறதுக்கு குருவனுடைய தேவை நிச்சயமா இருக்கும். ரெண்டாவது, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு அந்த குருவை தேடிட்டு இருக்கோம். என்ன, நம்ம குருவை தேடவே கூடாது, குரு நம்மளை தேடி வந்துருவார். அதாவது நீங்க அந்த மனசை கரெக்டா வச்சுக்கிட்டு இறைவனை அடைய வேண்டும் இந்த ஆர்வம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நாம் குருவை தேடி செல்லவே வேண்டாம். இன்ஃபேக்ட் நம்ம போய் தேடுற குரு சரியான குருவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். நம்ம சரியா நம்ம சமயத்துல அந்த குரு கரெக்டா வந்துருவார். இது வந்து விவேகானந்தர் வாழ்க்கையில நடந்திருக்கு, பல மகான்கள் வாழ்க்கையில அப்படித்தான் நடந்திருக்கு. குருவா வந்துருவார். சில சமயம் குருவா வர்றது வந்து ஒரு ஆளா இல்லாம ஒரு நிகழ்வா, ஒரு நம்ம பார்க்கிற ஒரு ஈவெண்டா எப்படி வேணாலும் இருக்கலாம். அது தன்னை போல் நிகழும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ வெரி மச் சார். வேற யாரும் क्वेश्चन கேட்க வருங்களா? ஃபைனல் क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन. எனிவன்? You can